போன பாட்டுல தச்சனோட தம்பிங்க நாங்க தான் பெரிய ஞானிங்க, அறிவில் சிறந்தவங்க அப்படிங்கிற அந்த கர்வத்துல சிவன்கிட்டயே போய் 4வது வேதத்தை அப்ரூவ் பண்ணக்கூடிய அளவுக்கு தகுதி உனக்கு இருக்கா அப்படிங்கறத நாங்க சோதிக்க போறோம் அப்படின்னு சோதிச்சு பார்த்தாங்க. முடிவுல என்னாச்சு? சிவனோட கால் அடியில விழுந்தாங்க, மன்னிப்பும் கேட்டாங்க. சிவன் மன்னித்து விட்டார். ஆனா தச்சன் மன்னிப்பாரா? அதுவும் தச்சனோட பரம எதிரியான சிவனோட காலில் விழுந்துட்டு வந்திருக்காங்க இல்ல, இவங்களுக்கு என்ன ஆக போதும் இருக்கட்டும். அதே சமயம் அந்த பக்கம் தாரகாசுரன் தன்னோட அடியாளோட அரண்மனைக்கு வந்துகிட்டு இருப்பார். அவரோட அரண்மனைக்கு எதுக்க பார்த்தா அவனோட சிம்மாசனத்திலேயே அவன மாதிரியே வேற ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். கூட வந்த அடியாளுக்கு இப்ப டவுட், யாரு ஒரிஜினல் தாரகாசுரன் அப்படின்னு. யாரா நீன்னு வந்தவர் கேட்டா, நீ யாரா அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன்னு கேக்குறான். நான் தான் தாரகாசுரன் இவர் சொன்னா, அப்ப நான் யாரு? நான் தான் தாரகாசுரன் அவன் சொல்றேன். யாரா நீ? என்கிட்டயே வந்து உன் போக்கு வேலையை காமிக்கிறியா, இந்தா வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய வாளை கொண்டு வந்து வயிற்றிலேயே குத்த போக, அரசே யாம் தம்முடன் சற்று விளையாடவே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவனோட ஒரிஜினல் முகத்துக்கு மாறுறான். பார்த்தா அது ஒரு அரக்க சித்ராசுரனா. இவனை தான் போன எபிசோட்ல ஒரு கூட்டு இருப்பாப்ல வந்திருக்காரு. என்ன செய்தி சொல்லுங்க, சும்மா உங்க கூட விளையாண்டுகிட்டு இருந்தேன், என் திறமையை உங்களுக்கு நான் காமிச்சுக்கிட்டு இருந்தேன், சொல்லுங்க சிறப்பா செஞ்சிருவோங்கிற. ஒண்ணும் இல்ல, சிவனுக்கும் சதிக்கும் கல்யாணம் ஆனது உனக்கு தெரியும், அவங்க 2 பேரும் இணையக்கூடாது, அதுக்கு என்ன செய்யணும்னு தெரியும்ல அப்படின்னு கேட்டா, ரொம்ப சிறப்பா செஞ்சிருவோம் அப்படின்ட்டு அவன் போறான். அந்த மட்டையன் போறான். அந்த பக்கம் தச்சனோட அரண்மனையில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, தச்சன் செம கோவத்துல இருக்கா தான் தம்பிகள் மீது. ஏண்டா அறிவு சூனியங்களா, உங்களை எதுக்கு எங்க அமிச்சேன், போய் தாம் தூம்னு ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்புவீங்க அப்படின்னு பார்த்தா, போய் அவன் காலடியில விழுந்துட்டு வந்திருக்கீங்க, 4வது வேதத்தை வேற ஏத்துட்டு வந்திருக்கீங்க, பிரம்ம புத்திரர்களா நீங்க, ஏன் தம்பிகளா நீங்க, அறவே காடுக அப்படின்னு திட்டுறாரு. உடனே அவங்க 4வது வேதத்தை அப்ரூவ் பண்ணக்கூடிய ரேஞ்சுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு தெரியாதனமா நாங்க சோதிச்சு பார்த்தோம். சோதிச்சு பார்த்ததுல அவர் தான் பெரிய ஞானி அப்படிங்கறதும், நாங்கெல்லாம் வெறும் கத்துக்குட்டிங்க, அவர் முன்னாடி நாங்கெல்லாம் ஞானத்துல வெறும் குழந்தைங்க அப்படிங்கறதையும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல, ஆமாடா நீங்க எல்லாம் குழந்தைங்க தான், என்ன கோவப்படுத்திட்டீங்க, வாங்கிக்கங்கடா அப்படின்னு சாபத்தை கொடுக்கிறார். எல்லா பேரும் உண்மையிலேயே குழந்தைகளா மாறி போங்கடா அப்படின்னு சபிச்சிடறாருங்க. குழந்தைகளா மாறினதும் ஏதோ அழுது புலம்புவாங்க, காலில் விழுந்து கதறுவாங்க அப்படின்னு பார்த்தா உண்மைதான். நாங்க ஞானத்தில் குழந்தைகள் தான், எங்களை உருவத்திலையும் குழந்தையாக்குனதுக்கு நன்றி, மறுபடியும் நாங்க எல்லா வேதத்தையும் ஸ்டார்டிங்ல இருந்து படிக்க போறோம், நீங்க எனக்கு கொடுத்தது சாபம் கிடையாது வரம் அப்படின்னு சொல்லி வணக்கத்தை போட்டுவிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அந்த குழந்தைகள் எல்லாம் போயாச்சு. இவ்வளவு அகங்காரமா ரொம்ப அதிகம் யாதாச்சனுக்கு. அந்த பக்கம் கைலாய மலையை நோக்கி சிவனும் சதியும் போய்கிட்டு இருந்தாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது காட்டுக்கு மத்தியில ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓய்வு எடுக்க உட்கார்றாங்க. நந்தி கிட்ட தண்ணி கெட்டு விடுறாங்க. நந்தியும் தண்ணி எடுக்கிறதுக்காக பக்கத்துல இருக்கிற ஆத்துக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. அப்படி தண்ணி எடுத்துட்டு திரும்பி பார்த்தா சதி தெரிச்சு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. என்னது நம்ம தேவி இப்படி ஓடுறாங்களே, தேவி தேவி அப்படின்னு கத்திக்கிட்டு இவன் பின்னாடியே விரட்டிக்கிட்டே போவான். அப்போ நந்தியோட சத்தம் நம்ம சதிக்கு கேட்கும். ஏன் நந்தி இப்படி கத்திட்டே போறாப்ல, தாயே தாயேன்னு வேற என் பேரை சொல்லி கத்திக்கிட்டே போறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதறாங்க. எனக்கு நம்ம நந்திக்கு ஏதோ பிரச்சனை இருக்குமோன்னு தோணுது, நீங்க தான் அவரை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன் உதவி நந்திக்கு தேவையே கிடையாது, அவனை காப்பாத்திக்க அவனுக்கு தெரியுங்கிறாரு நம்ம சிவன். நீ தேவையில்லாம கவலைப்படாத அப்படிங்கிறாரு நம்ம சிவன். எல்லாம் தெரிஞ்சவன் சிரிக்கிறாப்ல. இல்ல எனக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரியே தெரியுதுங்கிற மாதிரி சரி திரும்ப திரும்ப சொல்ல சிவன் எந்திரிக்கிறார். சரி நான் போய் என்னன்னு பாக்குறேன், நீ சொன்னதுனால போய் பாக்குறேன், ஆனா நான் திரும்பி வர இந்த இடத்தை விட்டு நீ நகலக்கூடாது சரியா அப்படின்னு கேட்க அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. சிவனும் அவங்க சொன்ன மாதிரியே நந்தியை தேடி புறப்பட்டு போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா போன மனுஷன் திரும்ப வரார், பின்னாடி இருந்து வரார். சதி அப்படின்னு கூப்பிடுறாரு. என்னாச்சு சுவாமி, ஏன் உங்க கூட நந்தி வரல, தனியா வந்திருக்கீங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்போ திடீர்னு பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த பக்கம் ஒரு சிவன் இருக்காரு. இவங்களுக்கு ஒண்ணும் புரியல, இந்த 2 பேர்ல யாரு ஒரிஜினல் சிவன் இவங்களுக்கு தெரியல. குழப்பம். நம்ம சிவன் சிரிச்சுக்கிட்டே கையை நீட்டி இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த பக்கத்துல இருக்கிற சிவன் இவங்க என்ன பண்ணு தெரியாம 2 ஸ்டெப் பின்னாடி போவாங்க. முன்னாடி இருக்கிற சிவனோ ஏன் என்னை விட்டு விலகி போகிறாய், நான் தான் உன்னோட சிவன், என்னிடம் வா அப்படின்னு இங்கிட்டு இருக்கிறத கூப்பிடுறாரு. என்ன தெரியலையா, எவ்வளவோ கஷ்டத்துக்கு அப்புறம் என்ன கரம் பிடித்தாய், இப்ப ஏன் தயங்குகிறாய் அப்படின்னு எதுக்கு இருக்கிறத கேட்கிறாரு. வாசடிங்கிறார். 2 ஸ்டெப் முன்னாடி போனா பின்னாடி இருக்கிற சிவனோ சரி உன் புருஷன் நான் தான், உன் புருஷன் உனக்கு அடையாளம் தெரியலையா, என்னிடம் வா அப்படின்னு அவரு கையை நீட்டுறாரு. 2 பேரும் கையை நீட்டுறாங்க. இவங்க 2 பேருக்கு நடுவுல என்ன பண்ணணும் தெரியாம முழிக்கிறாங்க. இவங்களும் அப்படியே இருக்கிற அந்த சிவனை நம்பி பக்கத்துல போய்கிட்டே இருக்காங்க. வா வா அப்படின்னு இருக்கிறவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. இவங்களும் பக்கத்துல போயிடுறாங்க. அவனோட கண்களை பாக்குறாங்க, ஏதோ தப்பா இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த சிவனோட முகத்துல சாந்தி, சந்தோஷம், சின்னதா ஒரு புன்னகை. எதுக்கு இருக்கிற இந்த சிவனோட முகத்திலயோ வஞ்சம், கோபம், குரோதம் புரிஞ்சுக்கிட்டாங்க. தன்னோட கணவன் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓடி வந்து நீங்க தான் என்னவர், உங்க பார்வையிலேயே உங்க மனசுல இருக்கிறத அப்படியே தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கத்துல இருக்கிற சவனுக்கு பயங்கர கோவம் வருது. உண்மைதான் சதிக்கிறாங்க, என்ன அனுப்புன என் பாஸ் தாரகாசுரனோட ஆசையை நான் நிறைவேற்றுவேன் அப்படிங்கிறாங்க. தாரகாசுரன் வாழ்க அப்படிங்கிறாப்ல. அப்ப சிவனோட ரூபத்துல இங்க வந்துட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல, சித்ராசுரன். அவனுக்காக என் உசிரையும் கொடுப்பேன் அப்படின்னு இவர் சொல்லும் போது செத்து போங்கிற மாதிரி நம்ம சிவனும் அவரோட சக்தியை காமிக்கிறார். அப்புறம் அவரோட அந்த உண்மையான ரூபத்துக்கு இப்ப மாற வேண்டியிருக்கு. கடவுள் முன்னாடி இவ சித்து விளையாட்ட காமிச்சா நடக்குமா? இப்போ சிவனுக்கு பயங்கர கோவம் வருது. சதியோட தோல் பிடிச்சு அப்படியே சேஃப்டிக்காக பின்னாடி நிப்பாட்டுறார். சித்ராசுரா அப்படின்னு கத்துறாரு.
கத்துறாரு. அடுத்த செகண்ட் அவர் கையில இருக்கக்கூடிய அந்த திரிசூலம் அப்படியே வாளா மாறுது. கையில வாள் எடுத்துட்டு அப்படியே இருக்க சித்ராசுரன் கிட்ட போறாரு. ஸ்லோ மோஷன்லயே மனுஷன் 5 நிமிஷம் நடக்கிறாரியா. அப்புறம் அந்த வாள் எடுத்து ஓங்கி தலையில வெட்டுவாரு பாருங்க. ரத்தம் இவர் மூஞ்சி முழுக்க தெரிக்கும். அவனோட தலை துண்டாக்கப்பட்டு வெறும் முண்டை மட்டும் அந்த பக்கம் சாயும். அடுத்த கணம் அவன் பாடி எரிஞ்சு சாம்பல் ஆயிடும், பஸ்மம் ஆயிடும். சதி இதெல்லாம் பார்த்து பயப்படுறாங்க. அதுவும் ரத்த கரபடிஞ்ச முகத்துல பாதி ரத்தமா இருக்கிற சிவனோட அந்த ரூபத்தை பார்த்து அவங்களுக்கு இப்போ பயம் வருது. அடுத்து இவர் கைய வச்சு அங்க இருந்து அந்த ரத்தத்தை அழிச்சிடுறாரு. ஆனா சிவனோட முகத்துல இருக்கிற இந்த கோபத்தை இதுவரை சதிதேவி பார்த்ததே இல்ல. அதுவும் இந்த லெவலுக்கு ஆக்ரோஷமா இவர் பிஹேவ் பண்ணி அவங்க பார்த்ததே இல்ல. பயத்துல அப்படியே மூழ்கி போய் கிடக்காங்க. நியூஸ் அந்த பக்கம் தாரகாசுரனுக்கு போகுது. இல்லவே இல்ல, எப்பேற்பட்ட திறமசாலி அவன் போயிட்டானா அப்படின்னு வருத்தப்படுறாப்ல. அதுக்கு கூட இருக்கிற அடியாலோ சித்ராசுரன் ஒரு மாயாவி, மந்திரத்தை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்கிறவன். ஆனால் சிவனோ மாயங்களுக்கு பேர் போனவர். அவர் முன்னாடி அவரோட மாயம் பலிக்குமா? பத்தாததுக்கு அவன் போர் புரியெல்லாம் தெரியாது. சித்து விளையாட்டை மட்டும் காமிச்சுக்கிட்டு இருந்தவன் தான் விளையாட்டு வேலைக்காகலன்னதும் சோலி முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த வேலையால் சொல்றாரு. உடனே நம்ம தாரகாசுரனும் போதும், மத்தவங்களை நம்பி 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 நான் தோத்து போனது போதும், இனி யாரையும் நம்ப தயாரா இல்ல, தருணம் வந்து விட்டது, நானே களத்துல இறங்க போறதா தாரகாசுரன் சொல்றான். எனக்கே வரத்தை கொடுத்து இப்ப கல்யாணம் பண்ணி எனக்கு எதிரானத அந்த சிவன் இன்னும் உணரவில்லை அப்படிங்கிறான். சாரே என்ன சார் சொல்றீங்க? சிவனை எதிர்த்து யுத்தம் புரிய போறீங்களா அப்படின்னு அந்த அடியாள் கேட்க, இல்ல நாம யுத்தம் புரிய போறது தேவர்கள் மீதுதான். தேவ அசுர யுத்தத்துல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களால தான் சிவசக்தி அந்த இணைப்பை தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கிறா தாரகாசுரன். என்ன மைண்ட்ல ஐடியா வச்சிருக்கான் அப்படின்றது தெரியல. தேவ அசுர யுத்தத்துல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சொர்க்கம் சொந்தம். அதுக்கப்புறம் தான் இவங்க இணைப்பை தடுக்க முடியுங்கிற மாதிரி தாரகாசுரன் ஏதோ ஒன்ன மைண்ட்ல வச்சுக்கிட்டு சொல்றான். இதுக்கப்புறம் வெயிட் பண்ண வேண்டாம், உடனே நாம போதெடுத்து போவோம், தேவர்கள் மீதான அந்த யுத்தம் தொடரட்டும் அப்படின்னு உத்தரவு போடுறாப்ல. உடனே அந்த வேலையாலும் அவன் தளபதி நினைக்கிறேன். சோ அந்த தளபதி அங்க இருக்கிற மிகப்பெரிய ராணுவத்துக்கு முன்னாடி சொற்பொழிவாற்றாரு. போதும், பொறுத்தது போதும், சொர்க்கத்தை நோக்கி படையெடுத்து போவோம் வாங்க அப்படின்னு தன்னோட ராணுவ வீரர்களை கூப்பிடுறான். ஒட்டுமொத்த கூட்டமும் கர்ஜிக்குது, ஆர்ப்பரிக்கிறாங்க. அந்த பக்கம் நம்ம சிவன் சதிக்கிட்ட வந்து, ஏன் உன் முகத்துல இவ்வளவு பீதி தெரியுது, ஏன் இவ்வளவு பயப்படுற அப்படின்னு கேட்டா, உங்களோட இந்த ருத்ர தாண்டவத்தை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல, அதுவும் உங்க முகத்துல ரத்தக்கரையோட பாக்குறதுக்கே பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சதி சொல்றாங்க. இது என்னோட இந்த ரூபத்தை பார்த்து உனக்கு பயமா? நீயே பத்ரகாளி, நீ போடாத ருத்ர தாண்டவமா அப்படின்னு சதியை பார்த்து சிவன் கேட்கிற. நீ இப்போ ஒரு சாதாரண மானிட பிறவியா இருக்கிற, அதனாலதான் உனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. நீ ஆதிசக்தி தான் அப்படிங்கறத என்னைக்கு நீ உணர்கிறாயோ அன்று உனக்கு எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்ற. அழிப்பதையே தொழிலாக கொண்டவன் நான், என்னை பார்த்து நீ அதுவும் இந்த மாதிரி விஷயத்துக்கு பயப்படல் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அழித்தல் தொழிலை பண்ணும்போது தனக்கு துணையா தன்னில் பாதியா இருந்தவ ஆதிபராசக்தி நீதான் அப்படின்னு சொல்றார். என்னைக்கு நீதான் ஆதிசக்திங்கிறத உணர்றாயோ அன்று அனைத்தும் உனக்கு பரிபூரணமாக புரிய வரும் அப்படின்னு சொல்றார். அது சரி, என்ன இப்போ உங்களை மாதிரி வேதத்துல வந்து என்ன கொல்ல வந்தானே அவன் யாரு அப்படின்னு விசாரிச்சா அவன் பேரு சித்ராசுரனா சொல்றாரு. ஸ்டார்டிங்ல இருந்து என்ன கொல்றதுக்காக யாரோ முயற்சி பண்றாங்கல்ல, அவங்க யாரு என்னன்னு விசாரிக்கிறாங்க. இந்த அசுரர்கள் எல்லாத்தையும் அனுப்பி உன்னை கொல்ல பாக்குறது தாரகாசுரன். நான் கொடுத்த வரத்தையே இப்ப எனக்கு எதிரா பயன்படுத்துறான் அப்படின்னு சொல்ற. சரி, அப்படி பார்த்தா இந்த சின்ன சின்ன பசங்களை அடிக்கிறதுக்கு பதிலா நீங்க எதிர்த்து அழிக்க வேண்டியது அந்த தாரகாசுரனை தானே, அவனையே இன்னும் நீங்க கொல்லாம வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவரு அந்த வரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்றாரு. இந்த மாதிரி அவன் என்கிட்ட சாகா வரம் கேட்டான். மனிதராய் பிறந்தவர் எல்லா பேரும் ஒரு நாள் செத்துதான் ஆகணும், தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சரி, எனக்கு சாவுன்னு ஒண்ணு வந்தா உங்க வாரிசுகளால தான் எனக்கு சாவு வரணும் அப்படின்னு வரம் கேட்டான், கொடுத்தேன். சோ அந்த வகையில பார்த்தா நான் தாரகாசுரனை கொல்ல முடியாது, என்னோட வாரிசு தான் கொல்ல முடியும் அப்படின்னு எடுத்து சொல்றாரு. அதே சமயம் நம்ம நந்தி அங்க வராப்ல, வாங்களேன் கைலாயமலையை நோக்கி போவோம், ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்றாரு. அங்க முக்கடவுள்கள்ல மீதி கடவுள்கள் உங்களை வரவேற்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, வாங்க போலாம் அப்படின்னு ஞாபகப்படுத்துறாரு. இவங்களும் அவங்களோட டிஸ்கஷனை பாதியிலேயே விட்டுவிட்டு அங்க இருந்து கிளம்ப ரெடி ஆயிட்டாங்க. அதே சமயம் கட் பண்ணி அந்த பக்கத்துல சொர்க்கத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. சொர்க்கத்துல வேற என்ன வேலை, எப்ப பார்த்தாலும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். அலைகளை ஆட விட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தர் வர, அங்க இருந்த இசைக்கருவிகள் எல்லாத்தையும் தூக்கி வீசி எறிகிறார். அங்க இருந்த தேவர் ஒருத்தர் ஒரு வணக்கத்தை போடுறார். என்னையா நடக்கிறீங்கன்னு சத்தம் போடுறார். இது நடனத்துக்கான இசையை எழுப்ப வேண்டிய நேரம் அல்ல, யுத்தத்துக்காக சங்கு ஒலியை எழுப்ப வேண்டிய நேரம் அது அப்படின்னு அவர் சொல்றார். யுத்தமா, அதுவும் இங்க இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பேச, சொர்க்கத்தை நோக்கி ஒரு பெரிய ராணுவம் இப்போ போதொடுக்க வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு எடுத்து சொல்றாரு. அசுர சேனை தாரகாசுரனோட தலைமையில யுத்தத்துக்காக இங்க வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல தேவர் சாக்காரார். என்ன சொல்றீங்க, தாரகாசுரனா அவன் சொர்க்கத்தின் மீது போதொடுத்தா அவனை தடுத்து நிறுத்த முடியாதே, ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு வரத்தை வாங்கி வச்சிருக்கானே, என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி இவரு முழிக்கிறாப்ல. உண்மைதான், சிவனோட வாரிசை தவிர வேற யாராலையும் அவனை எதுவும் செய்ய முடியாது. தேவர்களோட எந்த ஒரு போர் யுத்தியாலையும் தாரகாசுரனை கொல்ல முடியாது. இப்ப என்ன பண்ண போறங்கிற மாதிரி அங்க ஒரு டிஸ்கஷன். தேவ குரு அற்பாப்லயோ அந்த போ இருக்கலாம். அந்த பக்கம் ஒரு வழியா கைலாயமலைக்கு பக்கத்துல நம்ம சிவன் வந்துட்டார். அது பனிமலை. அந்த பனி குளிர அவங்களால சமாளிக்க முடியல, உடம்பு முழுக்க அப்படியே நடுங்குது. அந்த குளிர தாக்கு பிடிக்க முடியாம நடுங்கிக்கிட்டே தான் வராங்க. அவங்க பாருங்க, செருப்பு போட்டு வந்தா கூட அவங்க காலு நடுங்குது. சிவன் செருப்பே இல்லாம வெறுங்கால
கால்ல அங்க நடந்து வந்துட்டு இருக்காரு. கூட இருக்கிற எல்லாருமே கிட்டத்தட்ட அப்படிதான். எல்லா பேருக்குமே இங்க இந்த குளிர் ரொம்பவே பழக்கப்பட்டு போனது. அதனாலதான் எல்லா பேரும் மேலாடை இல்லாம கூட குளிர் இல்லாம இருக்காங்க. ஆனா சதிக்கு இது பழக்கப்பட்ட இடம் இல்ல இல்லையா, அதனால ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதை நம்ம நந்தி நோட் பண்றாரு. நடக்கவே கஷ்டப்படுறாங்க. அன்னை பாவம், தேவியை வேணும்னா நான் பசு ரூபத்துக்கு மாறி என் முதுகில் சுமந்து வரவா அப்படின்னு நந்தி தேவர் கேட்கிறார். அதுக்கு நம்ம சிவன், இல்ல நந்தி, இந்த இடம் தான் இனிமே சதியோட வாசஸ்தலம். இதோட தன்மைகளையும் தட்ப வெப்ப நிலைகளையும் சூழ்நிலைகளையும் அவ உணர வேண்டும், பழக வேண்டும், பழக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அங்க இருந்த சில சிவனடியார்கள், தாயே உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க ஏரியாக்குள்ள நீங்க வர வேண்டாம், நாங்க வேணும்னா கீழே படுத்துக்கிறோம், எங்க முதுகு மேல கால் வச்சு நீங்க நடந்து வந்தீங்கன்னா மேபி குளிர் தெரியாது அப்படின்னு அவங்க நடந்து வர தச்சனோட அரண்மனையில வெறும் பூவத்தான் வரவேற்புக்காக தரையில கொட்டினாங்க. இங்க சிவனடியார்களே செருப்பு மாதிரி தரையில எங்க மேல ஏறி நடங்க அப்படின்னு படுத்து கிடக்குறாங்க. சதி இல்ல இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன இப்படி சொல்லிட்டீங்க, உங்க குருநாதர் சிவன் சொன்னதை நீங்க கேட்கலையா, இந்த சூழ்நிலைக்கு நான் பழக்கப்பட வேண்டும், அதுக்கு நான் உட்பட்டே ஆகணும், இன்னைக்கு நான் இந்த சூழ்நிலையை சகிச்சுக்க முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் என்னைக்குமே என்னால சகிச்சுக்க முடியாம போயிடும், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்கிறாங்க. நந்தியோ தச்சனோட அரண்மனையில மென்மையின் சொரூபமா இருந்தவங்க நம்ம தாய், அவங்க எப்படி இங்க இந்த கஷ்டத்துல வாழ முடியுமோ அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்றாரு. நந்தி, இயற்கையோட தாக்கம் சரீரத்தையும் தாண்டி நம் மனதை சங்கலப்படுத்திக் கொண்டேதான் இருக்கும். ஆனாலும் நம்மளோட ஆன்ம சக்தியானது நம் உடலை நமக்காக வலிமைப்படுத்தும். அதனால கூடிய சீக்கிரமே சதியோட உடலும் இந்த தட்ப வெப்பநிலைக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிறோம், வருத்தப்படாத அப்படின்னு நந்திய வருத்தப்பட வேண்டாம்னு சொல்றாரு. இது என்ன, கைலாயத்துல இனி என்னென்னத்தையோ சதி பார்க்கவிருக்கிறார், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிற, இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது நம் சங்கமத்தின் நோக்கம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. சதி கொஞ்சம் வெக்கப்பட்டு குனிறாங்க. வா அப்படின்னு கூட்டு போறாரு. அந்த பக்கம் நம்ம தச்சனும் பழைய மேட்டர் எல்லாத்தையும் அரன்னு அரைச்சு நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்க. தேவகணங்களே வந்து யாருக்கு வேள்வியில் பங்கு கொடுக்கிறோமோ அவரையே வேள்வி குண்டத்துக்கு பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு நோஸ் கட்டு பண்ணிட்டு போனாங்கல்ல, அதை நினைச்சு பாக்குறாரு. பிரம்மதேவரோ கல்யாணத்தன்னைக்கு சதி உன் பொண்ணு மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடியே சிவனுக்கு பொண்டாட்டியா இருந்தவங்க அப்படின்னு அவரும் நோஸ் கட் பண்ணார்ல, அதை நினைச்சு பாக்குறாப்ல. எல்லாத்தையும் மனசுக்குள்ள அசை போட்டு சம கோவத்துல இருக்காரு. அதே சமயம் அங்க நம்ம ராணிமா வராங்க, தச்சனோட பொண்டாட்டி வராங்க. நாம நமக்கான கடமைகள் எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிட்டோம், கடமைகளையும் பொறுப்புகளையும் நாம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நாம வனப்பிரம்சாஸ்தன வாழ்க்கையை மேற்கொள்ள தயாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ராணியம்மா சொல்றாங்க. அது என்னையா வாழ்க்கை, போக போக பாப்போம், நாம அடுத்து ஒரு யாகம் பண்ணா அந்த மனப்பிரஸ்தாம வாழ்க்கையை ஏத்துக்கொண்ட பிறகுதான் நம்ம யாகம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்றாங்க, சந்தோஷத்தோட சிரிச்ச முகத்தோட. ஆனா தச்சங்கிட்ட அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ் இல்ல. கடமை எல்லாத்தையுமே நிறைவேற்றிட்டோம், பொறுப்புகள் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம், அதெல்லாம் சரிதான். அதே மாதிரி எண்ணிய அந்த இலக்க ரீச் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அப்பாடா அப்படிங்கிற நிம்மதியோட நீ சொன்ன மாதிரி அந்த வாழ்க்கையை நம்ம வாழ முடியும், வன வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க முடியும். ஆனா அந்த மாதிரி இலக்கு இன்னும் எனக்கு பூர்த்தி அடையவில்லை அப்படிங்கிறாரு நம்ம தச்சன். நான் எண்ணிய இலக்கை அடைய வேண்டும் என்றால் அதற்கு முன்னதாகவே நான் யாகத்தை நடத்த வேண்டும், அது அவசியம் அப்படின்னு சொல்றாரு. அந்த வேள்வியோட நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், சிவனை வஞ்சம் தீக்கிறது அப்படின்னு கோபத்துல கொப்பளிக்கிறாரு. அதை கேட்டு ராணிமாக்கு பயங்கர ஷாக். என்ன மருமக பிள்ளைய வஞ்சம் தீக்க போறாப்லையா அப்படின்னு ஷாக் ஆறாங்க. ஒன்ன மறக்காதீங்க, நீங்க யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது யார் கூட, நம்ம மருமக புள்ள கிட்ட மட்டும் இல்ல, அந்த கடவுள் கூட, அந்த இறைவன் கூட, அந்த ஆண்டவர் கூட. கடவுள் கூட நடக்கிற எந்த ஒரு யுத்தத்திலையும் கடைசியில சாக போறது மானிடர்களோ இல்ல அரக்கர்களோ தான், கடவுள் இதுவரைக்கும் செத்ததா சரித்திரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நீ சொன்னது நிஜம்தான், இந்த தடவை நானே களத்துல இறங்கி அது உண்மையானு தெரிஞ்சுக்க போறேன். ஏன் கடவுள்களை தோற்கடிக்க முடியாதா, பாத்திரம் ஒரு கையை அப்படிங்கிறார். சொர்க்கத்துல பார்த்தா தாரகாசுரனோட ராணுவம் அப்படியே பயங்கர வேகமா படையெடுத்து வருது, ஆக்ரோஷமா களத்துல இறங்குறாங்க, சொர்க்கத்தையே பிடிக்க வரானுங்க. தாரகாசுரன் தோல்வி அற்றவன், மரணமற்றவன், அவனை நம்மளால என்ன செய்ய முடியும்னு தேவர் பயப்படுறார். இனி இந்த யுத்தத்துல இருந்து யாரு நம்மளை காப்பாற்ற முடியுமோ தெரியலையே அப்படின்னு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காரு. இனி சொர்க்கத்துல அசுர சாம்ராஜ்யத்தை அவங்க நிலநாட்டுவதற்கு தடையேதும் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு அவர். ஐ திங்க் அவர் இந்திரர் நினைக்கிறேன், ஆள மாத்திட்டாங்க போல தெரியுது. இந்திரா, இந்த சமயத்துல உன்னை பாதுகாக்கக்கூடியவர் மகாதேவர் அந்த சிவன் மட்டுமே, சிவனோட தயவு இல்லாம சொர்க்கத்தை நாம பாதுகாக்கிறதுங்கிறது நடக்காத காரியம் அப்படிங்கிறார். நீங்க சொல்றது சரிதான், பட் சிவனோ புதுமாப்பிள்ள, இப்பதான் கல்யாணம் ஆச்சு, அவர்கிட்ட போய் யுத்தத்துல பங்கெடுங்க வாங்கன்னு கூப்பிடுறதோ உதவி கேட்கறதோ நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இந்திரன் சங்கோஜப்படுறாரு. அதை பத்தி யோசிக்காத, சொர்க்கத்துக்கு வர்ற சங்கடத்தை இப்ப நீ யோசி அப்படிங்கிறாரு இந்த குருநாதர். எல்லா சங்கடங்களுக்கும் தீர்வுன்னு ஒண்ணு இருக்கத்தான் வேணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம இந்திரர் அவர்கிட்டயே ஒரு வணக்கத்தை போட்டு, நீங்க தான் என்னோட குருநாதர், நீங்களே எனக்கு ஒரு மார்க்கத்தை கொடுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சரி, சிவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னா நம்ம விஷ்ணு இருக்காரு, ஸ்ரீஹரி இருக்காரு, அவர்கிட்ட போய் நாம உதவி கேட்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாரு. நேரம் இல்ல, லேட் பண்ணாம நம்ம உடனே போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அங்க இருந்து விஷ்ணுவை பாக்குறதுக்காக புறப்பட்டு போறாங்க. அந்த பக்கம் ஒரு வழியா கைலாய மலைக்கு இவங்க வந்து சேர்றதுக்கு ராத்திரி நேரம் ஆயிடுது. ராத்திரி நேரத்துல குளிர் காயறதுக்காக அங்க நெருப்பு மூட்டி வச்சு கொளுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில இடத்துல பொணத்தை தான் எரிக்கவே செய்யறாங்க. அந்த பொணத்தை எரிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த வெப்பத்துல குளிர் காயவும் செய்யறாங்க. அங்க எலும்பு கூடுகளா கிடக்கும். மனித கறி எரிஞ்சு அந்த சாம்பலையே அப்படியே அங்க முழுக்க சுழலடிச்சு கொண்டு இருக்கும். நாம எதுக்காக வந்திருக்கிறோம், அதோட நோக்கம் என்னன்னு நம்ம சதி கேட்கிறாங்க. நாம வந்திருக்கிறது சுடுகாடு. சுடுகாடு தூய்மை இல்லைன்னு நினைக்கிறாங்க. பஞ்சபூதங்களும் சேர்ந்த ஒரு உடலுக்கு முக்தி கிடைக்கக்கூடிய ஒரு புனித தலம் இந்த சுடுகாடு அப்படிங்கிற பிறவியோட பெருஞ்சு
சுமை நீங்கும் இடம். இது தூய்மையற்றதாக இருக்குமா? இது புனித பூமி இல்லையா அப்படின்னு கேட்கிறார். சரீர பந்தங்கள்ல இருந்து முழுவதுமாக விலகி முக்தி அடையணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் கைலாயத்தை வந்தடைவாங்க. வாசதி வா, கைலாயம் உனக்காக காத்திருக்கிறது அப்படிங்கிற கைலாய மலையோட அழக நம்ம சதி பார்த்து ரசிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழியா கைலாய மலைக்கு காலையில விடியறதுக்குள்ள வந்து சேர்ந்துட்டாங்க. அதிகால விடியல்ல இவங்களை வரவேற்கிறதுக்காக மகாலட்சுமியே கையில ஆலத்தியோட காத்துக்கிட்டு இருக்காங்க. பிரம்மா, விஷ்ணு எல்லா பேருமே இருக்காங்க. இன்னைக்கு சிவனையும் சக்தியும் சேர்ந்தாப்ல வரவேற்கிறது என்னோட பாக்கியங்கிறாங்க லட்சுமி தேவி. ஆலாத்தி எடுத்து 2 பேருக்கும் மலர்களை தூவி மரியாதை செய்யறாங்க. அப்புறம் அந்த அரிசியை ஒரு சொம்பு நிறைய வச்சு எத்த சொல்லுவாங்கல்ல, அந்த சடங்கும் நடக்குது. புகுந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சிட்டாங்க. நம்ம பிரம்மதேவரோ அப்பாடா ஒரு வழியா என் பேத்திக்கு நல்லபடியா கண்ணால முடிஞ்சு புகுந்த வீட்டுக்கு வந்துட்டா. பல கோடி வருடங்கள் நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த தருணம், அந்த நிகழ்வு இன்று என் கண்முன்னே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சந்தோஷம் அப்படிங்கிறாரு பிரம்மதேவர். இன்னைக்கு சிவசக்தி சேர்ந்து பல வருடங்களுக்கு பிறகு அவங்களோட பூர்வீக இடத்துல ஒன்னா பாக்குறாங்க, ஒன்னா கூடுறாங்க. பப்பப்பா நினைக்கும் போதே எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறாரு பிரம்மதேவர். அப்ப நம்ம விஷ்ணுவோ தேவர்கள் அனைவருமே உங்ககிட்ட வந்து சீக்கிரம் நீங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. உலக நன்மையை கருத்துல எடுத்துக்கிட்டு திருஷ்டி நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அவங்களோட அந்த வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு ஒரு வழியா கல்யாணமும் பண்ணிட்டீங்க. அதோட நிக்க கூடாது. கல்யாண வாழ்க்கை முழுமை அடையணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க குழந்தை பெத்துக்கணும் அப்படிங்கிறார். இந்த உலகமே சிவனோட வாரிசை பாக்குறதுக்காக, சிவசக்தி வாரிசை பாக்குறதுக்காக காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்ல சதி வெக்கத்துல அப்படியே தன்னோட பாதங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம சிவனும் எங்களோட கல்யாணத்தை எதிர்பார்த்தவங்களை விட எப்படா எங்களுக்கு வாரிசு பிறக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களோட எண்ணிக்கை தான் அதிகம் அப்படிங்கிறார். அதை நான் பரிபூர்ணமாக உணர்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பரிபூர்ணமா உணர்றாரா? அதெல்லாம் எனக்கு தெரியும், என் கடமை என்னன்னு தெரியுங்கிறார். ஆனா அதை சதி இன்னும் உணரவில்லை. அவங்களுக்கு அதை உணர வைக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க அதை உணர்ந்ததுக்கு பிறகுதான் ஆதிசக்தியோடு சிவசக்தியோட சங்கமம் நடைபெறும் அப்படின்னு சொல்றாரு. ரைட், நல்லது, வேலை இருக்கிறது, விடை கொடுங்கள் அப்படின்னு மகாலட்சுமி தேவி வேண்டி கேட்டுக்க எல்லா பேரும் வணக்கத்தை கொடுத்து வரவேற்புக்கு நன்றி சொல்ல அவங்க எல்லாம் அங்க இருந்து அப்படியே கிளம்பி போறாங்க. இவங்க பேசிக்கிட்டதுல இருந்து சிவசக்தி சங்கமம் இன்னும் நடக்கல அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிறோம். சதி வா, கைலாய அழக காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சதியை கூட்டிட்டு போறார். சுத்தியும் முத்தியும் சுத்தி காமிக்கிறார். அவங்களும் கைலாய அழக ரசிக்கிறாங்க. அங்கதான் அவங்க அந்த பாறாங்கற்களை பாக்குறாங்க. அதை பார்த்ததும் தன்னோட அக்கா சொன்னது அவங்களுக்கு ஞாபகம் வருது. நாங்க போய் உட்காரணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார போகும்போது சிவன் வேண்டாங்கிறார். சதிக்கு ஷாக்கு. என்ன இப்படி சொல்றாரு? அது சாதாரண பாறை கற்கள் அல்ல, அது கைலாய சிம்மாசனம். அதுல உட்காரக்கூடிய அந்த தகுதியை நீ இன்னும் அடையவில்லை அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சதி கிட்ட சொல்றாரு. அதுக்கு நம்ம சதியோ, நீங்களே என்ன தர்ம பத்தினின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டீங்க, நீங்களே என்ன ஏத்துக்கிட்டதுக்கு பிறகு இந்த சிம்மாசனம் என்ன ஏற்காதா அப்படின்னு கேட்டா அது சிம்மாசனம் இல்ல, அது சிம்மாசனம் மட்டும் இல்ல, எனது தியான பீடமும் கூட அப்படிங்கிறாரு சிவன். இருக்கட்டும், அந்த தியான பீடம் என்ன ஏற்றுக்கொள்ளாதா அப்படின்னு நம்ம சதி கேக்குறாங்க. கேட்டுட்டு அவரோட பதில எதையும் கேட்காம குடுகுடுன்னு ஓடி போய் அதன் மீது ஏறி உட்கார்றாங்க. அவங்க உட்கார்றத பார்த்ததும் நந்திக்கு சந்தோஷம், ஆனா சிவனுக்கு வருத்தம். சதிக்கு அந்த தியான பீடத்துல உட்கார்ந்ததுமே என்னென்னமோ அவங்களுக்கு தோணுது. நிறைய விஷயங்கள் வெறும் பிரம்ம மாதிரி அவங்களுக்கு வந்து வந்து போகுது. ஆதிபரா சக்தியோட அந்த சொரூபம் ஒளியின் வடிவமா அவங்களுக்கு தெரியுது. முகம் தெரியல, அவ்வளவு வெளிச்சம். அந்த பீடத்துல உட்கார்றதுக்கான அந்த தகுதியை அடைகிறதுக்குள்ளேயே அவசரப்பட்டு போய் உட்கார்ந்ததுனால அந்த போர்ஸை தாங்கிக்க முடியாம அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. அடுத்து என்ன ஆகும் நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போம். தேங்க்யூ. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டர், இனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல நம்ம எல்லா சேனல்களையுமே வீடியோஸ் வராது. 5-6 சேனல் கிடக்கு, எந்த சேனலுமே ஞாயிற்றுக்கிழமை வீடியோஸ் வராது. முழுக்க யூடியூப் கூடயே குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தா வீட்டுல நம்மள டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால வீட்டுக்காக ஞாயிற்றுக்கிழமையை ஒதுக்கி வைக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. சோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்கனவே கேட்டுக்கிட்டதான் சண்டே மட்டும் எனக்கு லீவு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க பாஸ். என்னைக்காவது சர்ப்ரைசிங்கா சண்டே படமோ சீரிஸோ வந்துச்சுன்னா எனக்கும் சந்தோஷம் தான், உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட் தான். என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. எல்லா சண்டையும் இப்படியே தெரிஞ்சா, இப்ப இருக்கிற மாதிரியே தெரிஞ்சா நம்ம வீட்டு ஆதிபராசக்தி ருத்ர தாண்டவ ஆடிடுவாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திப்போம். தேங்க்யூ.